ஸ்டார்ட் கத்துறா பாவம் இவங்களுக்கு ரிஸ்க் வேணாம். வீடியோ ஆன்ல தானே இருக்கு. ஓகே ஆன் பண்ணி ஒயிட் பட்டன் அழுத்துங்க ஸ்னாப்ல. ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்கன்னா ட்ரிப் டு மூணார். என்ன ப்ரோ? ஆமாம் ட்ரிப் டு மூணார். ஸோ அக்யூஸ்ட் ஸோ இப்போ வந்து வாங்க கம்பெனிக்கு ஆளை கூப்பிட்டு சரி ஓகே. ஹாய் गाइस இங்க வந்துரு. ஹாய் गाइस நான் உங்க தேவா. நல்லா இருடா. என் தம்பி இப்போ ஒரு பாட்டு பாட போறான். பாடுறா பாடுறா. அப்படியே நீ ஜாயின் ஆகி ஹலோ புல்ல அப்படியே நீ ஜாயின் ஆகி ஓகே ஓகே. ஆன் தி Way to மூணார் போ. ஸோ இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் போறோம். ஆமா அடி கிட்ட Way to மூணார். கிட்ட வாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு மாதிரியா தெரியும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு ட்ரெயின் 12 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து மூணார் வந்து போகிறோம். மூணாரில் ஃபஸ்ட்டு திண்டுக்கல் தானே ப்ரோ? ஆமாம் ஆமாம் திண்டுக்கல். அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு டு மதுரை டு மூணார். ஆமாம் ஸோ மூணாரில் வந்து எங்கள் மதுரை டு மூணார் வந்து பைக் ட்ரிப். ஓகே. நம்ம கூட வந்து இவங்க எல்லாரும் வராங்க. தருண் இந்த அக்யூஸ் தான் மைனா வரான். சும்மா சிரிப்பு தான். ஸோ குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷன். டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. வாங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாம் ரெடி. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. ஓகே நான் டிக்கெட் எடுத்தாச்சா? டிக்கெட் எடுத்தாச்சு ப்ரோ. ஓகே 0.5 ஓகே வாங்க வாங்க வாங்க. எங்கே இது எங்கே போகிறப்ப? திண்டுக்கல்லா? டிக்கெட் வாங்கிட்டா. டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வந்து கோயிங் டு பெங்களூர். இதோ கடைசியாக வந்துட்டாரு. கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ். டன் 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 டன். ஓகே ப்ரோ டிக் ஸ்டாப். சாப்பிட்டே என்ஜாய். போடு ப்ரோ. ஒரு பாக்கெட் இருந்தால் போடு ப்ரோ. அது வால் பார் எப்படி ஆட்டுறது. அந்த தாகம் நின்று மீண்டும் வேண்டுமே. வா வா தோழா. ஏ ராஜா தூ ஆஜா வா ராஜா வாலே வா வா. நியூ ஏஜா நாலேஜா ராஜாலே போலே வா. ஏ ராஜா தூ ஆஜா வா ராஜா வாலே வா வா. நியூ ஏஜா நாலேஜா ராஜாலே போலே வா. Oh my God, the world is great. To get this deal, you have the taste. Go around and you feel this way. Wanna get up by the end of the day. ஆல்ரெடி சொல்லிட்டோம். திருப்பி சொல்லக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போக போகிறோம்னா கோயிங் டு மூணார். பெங்களூரில் ப்ரோ கோயிங் டு மூணார். அப்புறம் குடியாத்தம் செய்யுங்க பாருங்க. எங்கள் ஊர் ஸ்டேஷன் இதுதான். எங்கள் ஊர் ஸ்டேஷன் நம்ம இப்போ நேராக மூணார். சூப்பராக இருக்கிற பிளாக் என்ஜாய் பண்ண. இது என்ன என்ன
இல்லை ஒரே நிமிஷம் ப்ரோ இப்போ என்ன சொன்னீங்க என்ன சொல்லு அப்படின்னா சொட்ட மாமா மாமா சொட்ட சரி ஒன் மோர் ஏய் இது சென்னை காய் ஆமாம் சென்னை காய்ஸ் நீங்கள் ஒருத்தருக்கா பாருங்க சென்னை காய்ஸ் பீஸ் சென்னை என்ன ப்ரோ எல்லாம் உடச்சு தள்ளிட்டு இருக்காங்க கே பார்த்து வா ப்ரோ கால் வலுக்குது ஆமாம் ட்ரெயின் வருது கொஞ்சம் நின்றுட்டு போங்கப்பா வா ட்ரெயின் போட்ட இருப்பா ஆமாம் கொஞ்ச நேரம் நின்று போக சொல்லி Set nice view. Train சாரன் போயிட்டு ப்ரோ ட்ரெயின் இல்லை ப்ரோ இன்ஜின் ப்ரோ அது ஆபா நடந்து போயிட்டு இருக்கோம் இப்போ ஓ ட்ரெயின் ட்ராக்லாம் மாற்றுறாங்க போல இல்லை ஏய் வேணாம் டேய் மேலே போகலாம்டா ஏய் வேணாம் மேலே ஃபோட்டோ எடுக்கணுமா நான் வீடியோ தான் எடுத்துனேன் ஆல்ரெடி அப்போ அப்படியே உட்காந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோ வீடியோ எடுக்கணுமா ட்ராக்ல சீக்கிரம் வாங்க வீடியோ ஆனில் தான் இருக்குது ஓகேவா கிட்ட வரேன் ஃபோக்கஸில் ஹாய் சொல்லிவிடுங்க அவ்வளோதான் ஹாய் ஓகே நைஸ் அப்படியே வாங்க ஏஞ்சி வாங்க ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம்னா குடியாத்தம் குடியாத்தம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஜிம்யா இது ஜிஒஎம் ஜிம் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம எங்கே வந்து போகிறோன்னா குடியாத்தம் இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடியாத்தம் எங்க போறோம் இடம் ஸோ நம்ம எங்க போறோம் யோசிக்கிறேன் எங்க போறோம்னு தெரியாம வந்துருக்கிறேன் எங்க போறோம் சொல்லு ஃபர்ஸ்ட் திண்டுக்கல் போறோம் ப்ரோ நம்ம ப்ரோ ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல போறோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல போறோம் ஸோ ஃபைனலி ஸ்டேஷன் வந்தாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ஃபோட்டோ ஷூட் இங்கே ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்காரு நம்ம வந்து குடியாத்தத்தில் தான் இருக்கிறோம் அப்போ நிலாமேல இல்லையா ப்ரோ இப்போ இன்னும் நிலம் இந்த இதை வியூ பார்த்துங்க குடியாத்தில் இருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போய் ஸோ கரெக்டாக டைம் என்ன சொல்லுங்கள் 23:30 ப்ரோ அங்கே எடுக்கலாமா ப்ரோ சார் செல்ஃபி எடுத்து அங்கே எடுத்தோம் அது எடுக்கலாம் வாங்க ஸோ ஃபைனலாக டைம் வந்து 20:30 ஓகே இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் அப் ஆகிட்டு ஆமாம் அதே ப்ரோ என்ன ப்ரோ என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை ப்ரோ இங்கே பாரு இங்கே வந்து புது மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருக்காரு இப்போ வந்து அடுத்தது கல்யாணம் இவனுக்கு தான் ஸோ எல்லாருமே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கோம் இந்த ட்ரெயின் வரல ட்ரெயின் வந்து கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு தான் வரும்போது 11:30 மணி தான் ஆகுது ட்ரெயின் வந்தோடனே ட்ரெயினில் ஏறி கிளம்பும் ஏதோ ட்ரெயின் வருது ப்ரோ இப்போ வர்றது வந்தே பாரத் தானே ப்ரோ ப்ரோ நம்ம போகிறது வந்தே பாரத் தானே வந்தே பாரத் மூணார் வந்தே பாரத் ரைட் பா என்ன பண்ணுகிறாரு இல்லை அவர் என்ன அப்படியே வந்திருக்கேன் சாமி அப்படியே நிம்மதியாக இருக்கு அப்படியே வந்திருக்கேன் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கீங்க அவங்க வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படியே உங்களுக்கு ஃபேமிலி அதெல்லாம் எதுவும் இல்லையா ஃபேமிலிலாம் இருக்கு அப்படியே வந்திருக்கேன் இல்லை அவர் சிவனோட போக்கில் ஆமாம் அப்படியே அவர் ஏதோ ஒரு வழியில் போகணுன்னு போயிட்டு இருக்கீங்க அப்படியே போயிட்டு இருக்கோம் உங்கள் பேர் ஐயா பேர் சின்னையன் சின்னையன் மதுரையில் எந்த ஊர் மேலூர் ஓகே திண்டுக்கல்லேருந்து மதுரை எவ்வளோ தூரம் திண்டுக்கல்லேருந்து பக்கத்தாங்க 20 ரூபா சார்ஜ் அப்போ எத்தனை கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஓகே ஆனால் வாழ்க்கையில் நிறைய பேர் மக்களுக்கு எல்லாம் ஏதோ பின்னாடி தேடி ஓடி இருக்காங்க ஆமாம் அது மாதிரி தான் நம்மளும் அப்படியே என்ன விட்டுச்சு இந்த மாதிரி இந்த வாழ்க்கை உங்களுக்குன்னு ஏதோ ஒன்று எழுதியிருக்கு அந்த வழி இந்த மாதிரி தான் இப்போ
நீங்களா இருக்கட்டும் நானும் இருக்கட்டும்னா நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் இப்போ என்னை போட்டுருச்சு. இல்லை நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியும். தூங்கி எழுந்தா கன்ஃபார்ம் இருப்போமா இல்லைன்னு நம்மளுக்கு நம்மளுக்கு படுத்துருக்கோம். நைட்டு காலையில் எழுந்திரிச்சா பசங்கள்லாம் இருக்காங்களா ஐயா உங்களுக்கு? ஒரே பையன் இருக்காங்க. என்ன பண்ணுகிறாரு அவரு? பையன் மெக்கானிக்கல் பார்த்து. ஐயா அந்த சைட்லலாம் இதுதான் விவசாயம் கிராம சைடு. ஆமாம், விவசாயம் தான். மேலூர் அந்த சைட்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான். மேலூர் அந்த நீங்கள் இந்த மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலூர் சோழவந்தான் என்ன வீடு வந்து ஒரு கோசல்னா தெரியுமில்ல, ஒரு 5000 மாடு இருக்குங்க அவர்கிட்ட. எங்கே சொல்லுங்கள்? ஜல்லி மிஷின். எங்கள் கர்நாடகாலையா? கர்நாடகாவில். அதான் அங்கே போயிருக்கீங்களா? அங்கே போய் 2-3 தடவை போயிருக்கா அவர். கோசாலை இது. கோசாலை. பணம்லாம் ஒரு 10,500 கொடுப்பார் அவர் சாமியார்கள் முட்டை. ஓகே, அங்கே போயிருக்கேன். ஆனால் இப்போ அங்கே வந்து இப்போ நீங்கள் சாமியார்னா எந்த மாதிரி சாமியார்? எல்லா மாதிரி தான். எந்த மாதிரினா எந்த மாதிரினா இந்த சிவனை நான் நித்யானந்த மாதிரிலாம் வர முடியாது. நித்யானந்த சாமியார் இருக்காரு. வரணும் எனக்கு வசதி வேணுங்க சாமி. அது இல்லை. ஓகே சாமி, நான் கேட்குற விஷயம் என்னன்னா, சாமி ஐயா நீங்கள் எதை நோக்கி போயிட்டீங்க ஐயா? சிவன் நோக்கி போயிட்டு இருக்கேன். சிவன் நோக்கி போயிருக்காங்க. சில சாமிங்க வந்து வீட்டில் இந்த மந்திரம் பண்ணிக்கினே இதை பேய் நோட்டுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், சும்மா சொல்றது. அதுதான் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் எந்த வகைன்ற மாதிரி? அது நான் வந்து எந்த வகையும் கிடையாது. அப்படியே சிவன் நோக்கி போயிட்டு இருக்கேன். நினச்சேன்னா ஏதாவது வந்துடும். நானாக நினச்சி பசியோடு போயிட்டு இருந்தேன்னா சிவன் நினச்சி என்ன சாமி இன்னைக்கு பசிக்குது சிவனே அப்படின்னு சொன்னேன்னா அவராக வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருவாரு. எனக்கே தெரியாது, தன்னை அறியாமல் வந்துடும். கன்ஃபார்மாக வந்துடும். காசு வந்துடும், எல்லாமே வந்துடும் எனக்கு. எல்லாமே வந்துடும். இருக்கிற இடத்துக்கே நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன்னா கூட. ஐயா நீங்கள் உங்களோட ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எங்கே போயிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? எங்கெங்கே போயிருக்கீங்க? காசி போயிருக்கேன். காசிக்கு போனப்போ அங்கே காசியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? காசியோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தான் இருக்குது. பூ வந்து மணக்காது, போனால் வந்து அங்கே வாடகை இருக்காது காசியில். ஓகே, வாடகை எடுக்காது. வாடகை இருக்காது காசியில். பூ வந்து மணக்காது. எதனால் அங்கே பூ மணக்காதுன்றீங்க? ஆனால் பணம் போகுதுல்ல அந்த இதில். ஆமாம் ஆமாம், பணம் போயிட்டே இருக்கும் அந்த இதில். ஐயா இப்போ காசியில் மனம் வந்து அதான். இப்போ காசியில் போய் உயிர் விடுறோம் சொல்கிறாங்க, வந்து நம்ம எரிக்கிறோம் சொல்கிறாங்க. இதனால ஐயா என்ன காரணத்தினால அது பண்ணுறாங்க? அங்கே தான் நம்ம இதை நம்ம இருக்கிறவங்க அங்கே போய் கரைக்கிறாங்க. இல்லை எதனாலன்னு கேட்குறேன். எதனால் அந்த இடம் சூஸ் பண்ணுறாங்க மக்கள்னு கேட்குறேன். சூஸ்னா அந்த இடம் வந்து நிம்மதியான ஒரு தலம் தான் அது. ஓகே, நிம்மதியான ஒரு தலம். இருக்கப்பட்டவங்க அங்கே போகிறாங்க. நிம்மதியான ஒரு இதுதான் அது. அதான் மனுஷனுக்கு லாஸ்ட்டாக நிம்மதி தேடி போகிற அது ராமேஸ்வரம். அங்கே போயிட்டு ராமேஸ்வரம் வரணும். ஓகே, தர்மசாலா போயிட்டு வெயிலாக இருக்குது, அதுக்கு தான் போட்டு. தர்மசாலா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். வெயில் தெரியாது தர்மசாலாலாம். ஐயா அவங்க இதுக்கு எல்லாம் சிவன் அவங்க வந்து வருவாங்களா ஐயா? நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக பேசுவீங்களான்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவீங்களா? அது இருக்குது சாமி. அது ஒரு காற்று மாதிரி தான் வரும். அது எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். பேச முடியும். அது உங்களுக்குமே அவங்களுக்குமான இருக்கிற ஒரு இது. எனக்கு மற்ற யாருக்குமே அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கான ஒரு இது கொடுக்க மாட்டாங்கல்ல ஐயா? இப்போ சிவன் லெவலில் ஓகே, இப்போ சித்தர்கள் லெவலில் இருக்க நம்மள மாதிரி வாழ்ந்து போனவங்க சித்தர்கள் ரொம்ப ட்ரெயின் தான். ஃபைனலி ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour லேட். 1 hour லேட். தர்ணா போராட்டம்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் ட்ரெயினில் நான் மட்டும் இல்லை, என் கூட இன்னொருத்தருக்கு தர்ணா பண்ணுகிறாரு. இங்கே பாருங்க, இவர் தான் அது. 1 hour லேட்டுன்றாங்க. 1 hour லேட்டாக தான் இப்போ போகிறோம். இப்போது அந்த மாதிரி சாமியார்லாம் எல்லா சாமியாரும் பணம் வச்சுருக்காங்களே, அவங்களாம் வந்து பார்த்தோன்னா பொய் சொன்ன மாதிரி பொய் சொல்லணும். சாமியார்களை இல்லைன்னா திருவண்ணாமலை இதுக்கு முன்னாடி நான் வந்து விவசாயம் தான் சொன்னேன்.
இல்லை ஆரம்பத்தில் வந்து மூக்குத்தி கல்லெல்லாம் தயாரிப்பு. மூக்குத்தி கல்லெல்லாம் பட்டை தீட்டுறது. ஆமா அதெல்லாம் நிறைய நல்லா அதெல்லாம் இப்போ கிடையாது. அது வந்து சைனாவில் வந்து இறக்குறாங்க. அதெல்லாம் கம்மியாகிட்டு தான் விட்டுட்டான். அந்த சைடு திருச்சி சைடு, அந்த புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் அந்த சைடு மாதிரி ஆச்சாரி வேலைங்களா? அது கொஞ்சம் ஆசாரி வேலை. ஆசாரி வேலை நாங்கள் செய்கிறதில்ல. அந்த பட்டை தீட்டு ஆசாரிங்கள்ட்ட நாங்கள் கொடுக்கறது கல், மூக்குத்தி கல் மாதிரி. அது இப்போ கிடையாது. தொழிலே முடிஞ்சு போச்சு. அவங்க சைனாக்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த தொழில். அவங்க கண்டுபிடிச்சி அவங்க கம்மியான ரேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த அதான் விட்டுட்டு அந்த தொழிலை விட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் விவசாயம் பார்த்தீங்களா? ஆமாம், அதுக்கப்புறம் விவசாயம் பார்த்தேன். விவசாயத்தில் கூட நல்லா காசு சம்பாதிக்கும். விவசாயத்தில் அடிபட்டாலும் அடிபடும், வந்தாலும் வரும். மண்ணை பொறுத்து. ஆமாம், போடுறத மண்ணை பொறுத்து. அப்புறம் மானம் மழை வந்தால் கிணத்துல தண்ணி இருக்கும். என்ன தான் நீ போர் போட்டாலும் அதுக்கிட்ட அது மழை பெஞ்சா இதாக தள்ளி இருக்கும் கிணத்துல. தண்ணி வேணும் பை. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வேஸ்ட் ஆகிடும். போட்டதே வேஸ்ட் ஆகிடும். எல்லாம் நஷ்டம் தான் போகும். எல்லாம் நஷ்டம் தான். ஐயா, திருவண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் போயிருக்கீங்களா? அங்கே எப்படி இருக்குது, என்ன, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திருவண்ணாமலையோட உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? திருவண்ணாமலையெல்லாம் நல்ல இதுதான். ஒன்றும் தான். அங்கே என்ன ஒரு மாதிரி சக்தி என்ன மாதிரி உணர்றீங்கன்னு கேட்குறேன். என்ன இப்போ இருக்கிறதுலே சித்தர்களில் வந்து இந்தியாவிலே வந்து திருவண்ணாமலையில் தான் சித்தர்கள் வாழ்ந்த இடம். அதான் 18 சித்தர்கள் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை தான். அப்போ எல்லா சித்தர்களும் அங்கே வந்து மோட்சம் பெற்று போயிரு. எல்லாம் மோட்சம் பெற்றது தான் திருவண்ணாமலை. அதனால தான் அது வந்து அதனால தான் ஃபேமஸாக இருக்குது. இந்த இடம்லாம் பாரு நடந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. விடிய விடிய நடந்துக்கிட்டு தான். ஆனால் ஐயா அங்கே சித்தர்கள்லாம் வராங்கன்றது உண்மை தானே ஐயா? வர்றாங்க, அதெல்லாம் வர்றாங்க போகிறாங்க. மலை மேலே இருக்காங்க, நம்மளுக்கே தெரியாது. இருக்காங்க எனி டைம் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க விடிய விடியா. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் உங்கள் கர்நாடகாரங்க, ஆந்திராக்காரங்க தான் அங்கே அதிகமாக போகிறாங்க. கர்நாடகாரன் நிறைய பேர். கர்நாடகாரங்க, ஆந்திராக்காரங்க, கர்நாடகா அதான் 2 பேர் தான் அதிகமாக வர்றாங்க. அது நைட்டு 12 மணிக்கு மேலெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் எனக்கு காவல். இதான் உங்கள் காவலா? உங்க கூட இருக்குமா இது? 3 மாதமும் கூட தான் இருக்குது. பிஸ்கட்டு வேறு எதுவும் சோறு இட்லி எதுவும் போட்டாலும் திங்க மாட்டேங்குது. பிஸ்கட் மட்டும் ஒரு நாளைக்கு 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து போட்டாலும் திங்க. ஹலோ சார், ஹலோ. அதாவது நீங்கள் நினைக்கிறது இப்போ நடக்காட்டியும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் நடந்துருக்கும். ஏறு ப்ரோ. ட்ரெயின் வந்துடுச்சு. எல்லா சீட்லையும் ப்ரோ நின்று தான் போகணும், வேறு வழி இல்லை. என்னன்னா போகணும் இல்லைன்னு சொல்ல. வாங்க பின்னாடி ட்ரெயின் எடுத்துருவான் ப்ரோ. ட்ரெயின் எடுத்துருவாங்க ப்ரோ. உள்ள வெளியே போகலாம். ஏறுங்க. ஏய் அங்கே போய் ட்ரெயின் ஏறு ப்ரோ. ஏறு ப்ரோ. ட்ரெயின் எடுத்துருவான் ப்ரோ. ஓப்பன் அப்புறமா மாறிக்கலாம் சார். ஜென்ரல் சார். ட்ரெயின் ஏறி ஸ்லீப்பர்லேயே ஏறன்னு சொல்லுங்கள். கேட்டிங்களா? ஃபைனலி திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். திண்டுக்கல் ஜங்ஷன் வந்து மதுரைக்கு போயிட்டோம். மதுரையில் பை பஸ் திண்டுக்கல் டு மதுரை. ஆல் காய்ஸ் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ
ஸோ ஃபைனலி திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல்லேருந்து இப்போ வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல். ஒன்றும் இல்லை, அண்ணன் நல்லா தூங்கிட்டாரு. எங்கே தூங்கினாங்க வேறு, அப்புறம் தூக்கமே இல்லை, இடமும் இல்லை, தூக்கமும் இல்லை. அப்புறம் ஸோ காய் ஃபைனலி வந்து திண்டுக்கல் நம்ம ட்ரெயின் அரைவாச்சு. ஸோ திண்டுக்கல்லேருந்து நம்ம இப்போ வந்து மதுரைக்கு வந்து பஸ்ஸில் போகல, ட்ரெயின்லேயே போகிறோம். இந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு. கரெக்டாக 7:30க்கு 8 o'clock அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து ட்ரெயினை பிடிக்க போயிட்டுருக்கோம். மதுரைக்கு போயிட்டு பன் பரோட்டா சாப்பிடுவோம். ஆமாம், மதுரைக்கு போயிட்டு பன் பரோட்டா சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கே போகிறோம்? ஸ்ட்ரைட்டாகவே மூணார் போயிருக்கலாம். ஆனால் பன் பரோட்டா சாப்பிட்றது ஸ்பெஷல் சேவ் பண்ணலான்ட்டு தான் இது மதுரை போயிருக்கோம். பன் பரோட்டா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே வேணால் போகலாம். அப்புறம் அங்கே தான் போய் போகலனாலும் பரவாயில்ல, ஆனால் பன் பரோட்டா சாப்பிடுவோம். மதுரை பன் பரோட்டா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து அப்படி இல்லை 5வது பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. அதான் வந்து மதுரைக்கு போகிறோம். நியூயார்க் நகரம் உறங்கும் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ட்ரெயின் நீங்களே ஓட்டணும். எப்போ ப்ரோ? சீக்கிரமே. ஃபைனலி இப்போ வந்து கோயிங் டு மதுரை. மதுரையை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே வந்து தேனி பை கொழுக்குமலை வந்து போகிறோம். ஃபஸ்ட்டு மதுரையில் போயிட்டு பன் பரோட்டா சாப்பிடுவோம். மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு கொழுக்குமலை, ஓடி நாயக்கனூர் ஃபால்ஸ். ஓகே, போகலாம். கைஸ் ஃபைனலி மதுரை ரீச் பண்ணிட்டோம். மதுரையிலேருந்து நம்மளுக்கு வந்து பைக் டு தேனி. பன் பரோட்டா சாப்பிடணும் ப்ரோ. டைம் ஆச்சு, வாங்க. பன் பரோட்டா பாருங்க, இதுதான் மதுரை ஜங்ஷன். ஸோ மதுரை. ஸோ மதுரை ஜங்ஷன் இதுதான் வந்து பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்னால் மதுரையில் ஆல்ரெடி உனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து மதுரை மல்லி, செகண்ட் வந்து மதுரை இல்லை மீனாட்சி அம்மன் டெம்பிள், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரையில் கறி விருந்து, இதுதான் வந்து ஃபேமஸ். ஜிகர் தண்டா சம்பவ கிளப்போட தலைவர் பாய். ஸோ அதுதான் வந்து ஜிகர் தண்டா சம்பவத்தோட
ஜிகர்தண்டா சொல்லவே இல்லை. ஸோ ஜிகர்தண்டா அதுவும் வந்து ஒரு ஃபேமஸ். ஸோ ஃபைனலாக அந்த இப்போ வந்து பைக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டல் பைக் அதை கேட்கறதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கா. அங்கே போயிட்டு பைக் எடுத்துட்டு லெட்ஸ் மூவ் டு தேனி ஆன் ரோட். ஓகே மை பாய், கிளம்பலாம் பாய். பாருங்க ஆட்டோக்கு வந்து சண்டை போட்டு வராங்க எல்லாம். முன்னாடி உட்கார சண்டை போட்டு. ஆமாம் பின்னாடி உட்காந்து எங்கன்னா ஒரு இடத்துல உட்காருங்களாம்பா. ஜிகர்தண்டா சம்பவத்தோட தலைவர் இங்கே வேறு போயிடுற எல்லாம் சம்பவ கிளப் பாய். வாரு எல்லாம் இப்படி உட்காருங்கிறாங்க. வாரு இப்படி உட்காருங்க. ஆட்டோ ரைட் மை பாய். காய்ஸ் நம்ம பைக் எடுக்கிற இடத்துல இருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்கு இந்த ரோடு. நம்ம பைக் எடுக்கிற இடம் வந்து இங்கே இருக்குது. எல்லாம் பைக் எடுத்துக்கிறாங்க. பைக் எடுத்துகிட்டு எல்லாம் வந்து 3-4 வண்டி எடுக்க போகிறாங்க. எடுத்துகிட்டு வராங்க. வரட்டும். ஃபைனலி மதுரை வந்தாச்சு. மதுரையிலேருந்து நம்ம இப்போ வந்து நேராக தேனி ரூட்டு ஹைவே பிடிக்கிட்டு போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட போயிட்டுருக்கோம். ஏதோ தெப்பக்குளத்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டுருக்கோம். கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் போயிட்டுறாங்க. ஓய் பொறுமை. அதான் கல்லு. எல்லாருமே வந்து கால் டிஃபனுக்காக வெயிட் பண்ணுறோம். மதுரையில் பரோட்டா சாப்பிட்றோம். பரோட்டா வந்து மதியம் 12 மணிக்கு மேலே பரோட்டா போடுவாங்க. என்ன பண்ண முடியாது. அதனால் காலைல தோசை, வெளி தோசை. ஸோ ஃபைனலி நம்ம வந்து இப்போ மதுரை வந்து தெப்பக்குளத்துக்கு வந்தாச்சு. தெப்பக்குளம் ஸோ தெப்பக்குளத்துலேருந்து நம்ம இப்போ வந்து தேனி போக போகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் தெப்பக்குளம். வா அப்படி இருக்குது. எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கவே செம்ம அமைதியாக செம்ம சூப்பராக இருக்குது. உள்ளே இறங்கிறதுக்கு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு போட்டிங் போல. அதை ஈவினிங் டைமில் போடுவோம். உங்களுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இல்லைம்மா கம்மியாக தான் இருக்கும். குளம் தானே. ஆமாம் இவங்க தான் வெட்டி வச்ச குளம். கைஸ் மதுரை வந்து பார்த்தோம்னா உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப அன்க்ளீனாக இருக்குது. க்ளீன்னஸே கிடையாது. மாநகராட்சியாக சரி இங்கே இருக்கிறவங்க லோக்கலில் சரி அப்படியே குப்பையும் அங்கேயும் காவாவையும் அப்படியே வெட்டி விட்டு அப்படியே அதிலே போயிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் இருந்தால் என்ன ஆகுறது? மதுரை மக்கள் கொஞ்சம் எல்லாம் சொல்லி மாற்றுங்களேன். நான் வெளியூரில் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ இது சென்னையே மேலே போல இருக்குது. சென்னையே எவ்வளோ பெட்டராக போல இருக்குது மதுரையை கம்பேர் பண்ணுறதுக்கு. எல்லாம் அப்படியே ரொம்ப டஸ்ட்டாக அப்படியே ரோடு அன்க்ளீனாக அப்படியே வச்சுருக்காங்க. இட்ஸ் நாட் ஃபைன் ஃபார் பீப்புள் ரைட். அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். பெட்ரோல் போட்டு இப்போ வந்து பைக் எடுத்துக்கோங்க. எல்லோரும் பைக் எடுத்துக்கோங்க. பத்திரமா அதிலே உட்காந்துச்சா
எல்லா வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு இது போட்டியா பெட்ரோலு எவ்வளோக்கு போகிறீங்க 500 ஸோ ஃபைனலி கிளம்ப போகிறோம். பெட்ரோல் போட்டாச்சு. பெட்ரோல் போட்டு இங்கேருந்து வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் இன் மதுரை டு தேனி. பை பை. ஸோ யார் நம்ம கூட இருக்கிறதுனா இங்கே பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் 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 ஹாய். நம்ம வண்டியில் வந்து ஆளை காணோம். அவர் தண்ணி குடிக்க போயிடுறாரு ப்ரோ. இருக்கு லெட்ஸ் மூவ் ப்ரோ. போகலாம். ஏய் எங்கடா போயிட்டீங்க? நம்ம கூட வந்தவர் எங்கப்பா? நம்ம கூட வந்தவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா? ரொம்ப முக்கியம் பிகில. ஃபைனலி மதுரை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து தேனி ரூட்டை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ தேனி டு மூணார். ஃபஸ்ட்டு தேனி போகிறோம். அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அங்கேருந்து அடுத்தபடியாக மூணார். ஓகே, ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இருக்கு பார்த்தாலே இங்கே இருந்துடலாமான்னு இருக்குல்ல. பாருங்க பம்ப் செட்டில் சூப்பராக இருந்துச்சு தண்ணி. நவரா தனுஷா நவரா பாருங்க பம்ப் செட்டில் சும்மா வேறு மாதிரி இருந்துச்சு தண்ணி. அங்கே ஒரு பாதி குழியிலே போட்டார். சூப்பராக இருக்கு ப்ரோ, வேறு மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டு வந்து இப்போ தேனிக்கிட்ட போகிறத ட்ரை பண்ணிட்டோம். பம்ப் செட்டில் சூப்பராக இருந்துச்சு தண்ணி, வேறு லெவலில் இருக்குது நிலத்தில் தண்ணி, அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து தேனி போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. பாருங்க இந்த ஊர் பேர் என்ன போய்
நக்கல்பட்டி அந்த போட்டில் அப்படி தான் பாருங்க. நக்கலான்பட்டி நினைக்காதீங்க பாருங்க. நக்கலப்பட்டி இந்த ஊர் பேர் வந்து நக்கலப்பட்டி. நக்கலப்பட்டியில் ஒரு ஐயாவை சந்திச்சோம். ஆஹா ஓகே, இங்கே வைத்தியம் பண்ணுவாங்க. குடலில் எதனா இங்கே வந்து நக்கலப்பட்டி தேனி போகிற ரூட்டில் இன்னொரு இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிற்று வலி, ஸ்டொமக் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குல்ல. ஸோ குடலில் ப்ராப்ளம்லாம் அது வந்து இங்கே வந்து இது எடுப்பாங்க. ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? பிச்சை. ஓகே, நன்றி ஐயா, நன்றி. சரிங்க ஐயா, வரேன் ஐயா. இந்த ஊரில் என்ன ஃபேமஸ் சொன்னீங்க? இந்த ஊரில் ஏதோ பண்ணாங்கன்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவாங்க? தொக்கம் தொக்கம் வலிச்சா ஆ வயிற்று ரெண்டு எலும்பு எலுத்துள்ளி துள்ளி தக்காளி துள்ளி கருப்பில் வச்சு தான் சுத்தம் பண்ணுறாங்க. ஓ வயிற்று அந்த ஆமாம் வலி ஆமாம் சார் வயிற்று வலி நிறைய வைத்தியர் இருக்காங்க அப்போ. நீங்கள் ஒரு ஆள் தான். ஆஹா, ஒரு ஆள் தானே? யார் அது? பாண்டியராஜன். பாண்டியராஜன். அவர் தான் எடுக்கிறாரா இந்த ஊரில்? ஸோ ஏன்னா சப்போஸ் வயிறு வலி. ஆஹா, யார்? விஜயகாந்த் கட்சியில் இருக்கார் அவர். தேமுதிக அந்த கட்சியில் இருக்காராம். என்ன பேர் அவர் பேர்? பாண்டியராஜன். ஸோ பாண்டியராஜன் அவரு வந்துக்கிட்ட வந்து இந்த நக்கலப்பட்டி தேனி போகிற ரோட்டில் இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த வயிற்றில் ப்ராப்ளம், ஸ்டொமக்கில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து அது வந்து சரி பண்ணி விட்றாராம், வைத்தியம் பண்ணி விட்றாராம். ஸோ நைஸில் ஓகே, சப்போஸ் வேணால் வந்து யூஸ் பண்ணிங்க. ஆனால் இந்த ஸ்பாட் வேறு லெவலில் இருக்குது. இடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா, அது வந்து பம்ப் செட்டில் வந்து தண்ணி குடிச்சது அவன் கிரவுண்ட் வாட்டர் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. வாரம் இருக்கு ப்ரோ. அந்த இது எப்படி இருந்துச்சு அந்த தண்ணி, அந்த பம்ப் செட் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், செம்மையாக இருந்துச்சு பம்ப் செட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி. ஓண்ணே, பம்ப் செட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப வெட்டுட்டேன் நான். என்னால் முடியல. ரொம்ப வெயில். அது வெயிலுக்காக சொல்ல. கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்க? இந்த வியூ பாருங்க, வேற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. இதுதான் ஃபுல் வியூ பார்த்தீங்களா? ஸோ ஃபைனலி நெக்ஸ்ட்டு ஸ்டாப் டு ஸ்டாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்போ கிளம்ப போகிறோம். என்னடா இவன் இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி வீடு எடுத்துருக்கான்னு வச்சுக்காதீங்க. போர்ட்ரேட்லேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணோம், லேண்ட்ஸ்கேப்லேயும் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு ஃபீலு, அந்த ஒரு கான்ட்ராக்டாக தான் இப்படியும் அப்படி மாற்றிருக்கிறேன். ரெண்டும் வரும். சரி, ஓகே, நைஸ் வியூ. லெட்ஸ் மூவ் நெக்ஸ்ட் டு த நெக்ஸ்ட் பார்ட் 2. டைரக்ட் தேனி தான், வேறு எங்கேயும் கிடையாது. ரெடி ப்ரோ, மூவ் பண்ணலாம் ப்ரோ. லெட்ஸ் மூவ் கைஸ். உசிலம்பட்டி வந்து தாண்டினோம். ஆனால் உசிலம்பட்டி உண்மையாகவே என்ன சொல்கிறது, ரொம்ப ரோடெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. ரோடு சரியில்லை. அது இல்லாமல் இப்போ கரெக்டாக இல்லை. ஊரை வந்து என்ன சொல்றது, மாநகராட்சி பேரூராட்சின்ற மாதிரி சொல்கிறாங்க உசிலம்பட்டி. ஆனால் வந்து அவ்வளோ மாதிரி ஒரு டெவலப்பே பண்ணல. ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சரு அந்த ரோட்ல அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஊரே ஆமாம் சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் இருக்கிறவாச்சு ஓகே அப்படின்னு இருக்குது. ஆனால் ரோடு பராமரிப்பு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணால் அப்புறம் மக்களுக்கு நிறைய பண்ணால் சூப்பராக இருக்கும். ஊர் சூப்பராக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது வியூ வேறு மாதிரி இருக்குது.
you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Supernova. ப்ரோ இரு ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணி ஓ गाइस இங்க பாருங்க गाइस எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம் ஸ்விம்மிங் பூல் போல இருக்கு ப்ரோ வாங்க ப்ரோ ப்ரோ ஸ்விம்மிங் பூல் ப்ரோ அது ஸோ गाइस மூணாறு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து மூணாறு மலை மேலே போக போகிறோம் சாரி தேனி கிட்ட போக போகிறோம் அப்புறம் மூணாறு போக போகிறோம் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கு இல்லைன்னு இருக்குல்ல நான் கிளைமேட் வா ப்ரோ வேற மாதிரி ப்ரோ கிட்ட வா ப்ரோ நைஸ் ஹாய் ப்ரோ வாட்ஸ்அப் ப்ரோ எப்படி இருக்கு ஸ்பாட்டு ஏய் இந்த பக்கம் பார்த்து உஷாரா பொறுமையா வா இந்த லைன்லேயே வா அந்த பக்கம் போவார் அது செம்ம பிளேஸ் அல்டிமேட் ப்ரோ அல்டிமேட்டா இருக்கா ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டைன் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு இங்கே பாருங்க
மாயம் யார் செய்தது? ஆண்டிப்பட்டி. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஆண்டிப்பட்டியில் இருக்கோம். இப்போ பாருங்க, இதுதான் ஆண்டிப்பட்டி. திஸ் இஸ் ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி தொகுதி பாருங்க. ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஆண்டிப்பட்டி ஊரில் வந்து சூப்பராக இருக்கு. ப்ரோ நம்ம இப்போ ஆண்டிப்பட்டியில் இருக்கோம். நைஸா. இங்கேருந்து நம்ம அப்படியே பக்கம் கிட்டத்தட்ட இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்கா? 20 கிலோமீட்டர். நம்ம ஆண்டிப்பட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தேனி போயிட்டு அங்கேருந்து தேனியில் ஒரு சின்ன ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம நேராக வந்து போட்டு மூணார். ஆமாம், இங்கே வந்து மழையும் பெய்யுது, தூரலும் போடுது, வெயிலும் காயுது. என்ன ஐயா சொல்கிறது? எல்லாம் வருது பாருங்க. எல்லாம் இந்த ஊரில் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாரு. மக்கள்லாம் பாருங்கள். ஓ பார்த்து ஆண்டிப்பட்டி மக்கள் பாருங்கள் எல்லாம். எல்லாம் ஆண்டிப்பட்டி பாருங்கள். இதுதான் ஆண்டிப்பட்டி மெயின் ரோட். ஊருள்ள வந்து மழை பெய்யுது, வெயில் காயுது, எல்லாம் வருது. வளைஞ்சு போகுது. ப்ரோ கரெக்டாக தான் போகிறோமா? உழவர் சந்தை ப்ரொமோஷன். உழவர் சந்தைக்கு எதிராக ப்ரொமோஷனு வாடா. ஏய் அப்படியே ஊரே சுற்றி காமிக்கிறேன்டா. என்னடா இடம் இருக்குது, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா ஆண்டிப்பட்டியில்? நானே இப்போ தான் பார்க்குறேன். என்ன ப்ரோ எல்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் பார்க்குறோம். புதுசாக இருக்குது. இங்கே பாருங்க, வைகை அணை, அதுக்கப்புறம் வைகை டேம் இருக்குதான் இங்கே. தேனி 15 இந்த பக்கம் லெஃப்ட்டு தேனி ப்ரோ. இதுதான் ப்ரோ தேனி. எம்ஜிஆர் சிலை இருக்கு. சொல்லிட்டேன். ஆமாம், வாங்கி என்ன வாங்க போறீங்க டேமில் போய்? போங்கப்பா, வைகை டேம்லாம் வேணாம். ஃபுல்லாக கட்சிக்காரங்களாம், ஃபுல்லாக எலெக்ஷன் பிஸியில் இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை ஆண்டிப்பட்டியோட அரசு மருத்துவமனை. டிடிவி அவர்களின் ஆளுநர் இருக்காங்க. ஓகே, ஊர் பரவாயில்ல, இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல. ஆமாம், இது கொஞ்சம் டீசெண்டாக கம்பேர் பண்ணால் உசிலம்பட்டி விட கம்பேர் பண்ணால் ஆண்டிப்பட்டி பெட்டர். ஆனால் பஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் பாருங்க. எல்லாம் டவுன் பஸ் தான். இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி உசிலம்பட்டியெல்லாம் தாண்டி ஆண்டிப்பட்டி ரோட்டில் போயிட்டுருக்கோம். நியர்பை ஊர் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். ஆண்டிப்பட்டி வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு கம்பேர்ட் டு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி ஓகே நைஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபர்தராக போவோம். பட் அந்த ரோடு சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. கைஸ் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம்ல, இது ஆண்டிப்பட்டி தொகுதி தான் ஜெயலலிதா அம்மா அப்புறம் எம்ஜிஆர் அவங்க வந்து வின் பண்ண தொகுதி. ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக அவங்க எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிடிவி தினகரன் அவர் தான் வந்து எப்பவுமே அவங்க தான் மக்களும் அவங்க தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி. அது என்ன சொல்கிறது யார் நின்னாலும் அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி. ஸோ ஜெயலலிதா அம்மா வின் பண்ண இடம். ஜெயலலிதா அம்மா அப்புறம் எம்ஜிஆர். சூப்பராக இருக்குது, ஊர் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால தான் ரோடெல்லாம் நல்லா இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆண்டிப்பட்டி தொகுதி நைஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காற்றாலை தான் இங்கே பாருங்கள். எவ்வளோ பஸ் இருக்குது பாருங்கள், காற்றாலை தான். மக்களே தேனிக்கு வந்தாச்சு. தேனி ஊரை பாருங்கள், இதுதான் தேனி.
தேனி மக்கள், தேனி தங்கமயில், அகிலா ஜுவல்லர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ஆமாம், சரவணா, குமரன் தங்க மாளிகை, நவமணி, பழனிக்குமார் எல்லா கடையும் இருக்குது பாருங்க. லலிதா ஜுவல்லரி, ஊரே சூப்பராக இருக்குமா தேனி. நைஸ், நல்லா இருக்கு ஊரே செம்மையாக இருக்கு. தேனி உண்மையாகவே நம்ம வேலூருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இல்லை? வேலூருக்கு வந்த மாதிரி வேலூர் ஃபீலிங். வேலூர் ஃபீலிங், வேலூர் சிட்டி. ஸோ ஃபைனலி மூணார் மலை ஏற போகிறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்கள், இதுதான். இதுக்கு பின்னாடி இருக்குது பெருசாக ஒரு மலை, அங்கே தான் நம்ம போக போகிறோம். செம மழைன்றாங்க. வேறு கேரளா பஸ் வருது பாருங்கள், இதுதான் கேரளா பஸ். இது இன்டர்ஸ்டேட் இது போது பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட் கேமரா அப்படியே இதே ஸ்லோவில் இருப்பா, எல்லாம் ஃப்ரண்ட் கேம் பண்ணுவோம். ஸோ ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது ஸ்டார்டிங். இங்கே பாருங்கள் வியூ. வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மூணாறு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மூணாறு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மலை ஏறுறோம். மூணாறு லாஸ்ட்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாமா இங்கே ஒன்று. இந்த இடம் சொல்கிறது வார்த்தை இல்லை, அப்படி இருக்கு. வேற மாதிரி அல்டிமேட்டாக இருக்கு. வா அப்படி இருக்கு பாருங்க. ஸோ ஃபைனலி பாதி மூணாருக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். வியூ பாருங்கள் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு வியூ, அல்டிமேட்டாக இருக்கு. What is this place? This is called heaven. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? ஆறா மாறு மழை வந்துட்டு இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு ஸ்பாட்டு? ஆறா மாதிரியா? கைஸ் ஃபைனலி மூணாரில் பாதி அடைஞ்சிருக்கோம். இங்கேருந்து பார்த்தா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு. இங்கே வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? இன்னும் மேலே போனால் மேகம் தான் தெரியும். அல்டிமேட்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், சென்டரில் போவோம்.
மம்மி